இந்த ஜீப்பில் தான் நம்ம போக போகிறோம் கைஸ். டே 2 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜ் மந்திர்ன்ற பிளேஸ், அது அம்பர் ஃபோர்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து அம்பர் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் ராஜஸ்தானில் கைஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். A and B, but local people said Amer. B is silent sometimes. Oh, Amer. Yes, Amer. Amer. So இவரு தான் நம்ம டிரைவர். Hi. I am jeep driver for Amber Palace. Okay. How many years driver sir? We start 25. Okay. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவர் guys. So what's your name sir? My name is Devan Singh. I'm your tour guide. Take me now. Oh, tour guide. இப்போ நம்ம கூட ஒரு tour guide இருக்காரு. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கைஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். தூரம் வந்து பார்க்கறதுக்கு ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சக்கதான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். வெயில்லே ஒரு வைப். என்ட்ரி கொடுக்குறோம், உள்ளே போகிறோம். சூப்பர். எவ்வளோ ஒரு விண்டேஜ் லுக். எல்லோரும் உள்ளே போயிட்டு இருக்கோம். சரி, நம்ம வேறு வெஹிக்கிளில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறத விட இந்த ஜீப்பில் போனால் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஆனால் ஃபாரினர்ஸை வந்து நம்ம எப்போவுமே பார்க்கலாம் கைஸ். இந்த ராஜஸ்தான் ட்ரிப்பில் எல்லா பிளேஸ்லேயும் ஃபாரினர்ஸ் இருந்தே இருப்பாங்க. ஓகே, மேலே போயின்னு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். ரொம்ப பெரிய ஃபோர்ட், எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். டேட் பார்த்தீங்களா? இது உள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 2 hours 3 hours மேலே ஆகிடும் கைஸ். கண்டிப்பாக வெயிட் அண்ட் வாட்ச். உள்ளே போயிட்டோம். போக வேண்டிய இடம் நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணின்னு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நம்ம vlog பண்ணணும் அப்படின்னு. பட் என்னோடய ஃபஸ்ட்டு vlogே வந்து ராஜஸ்தான் vlog தான் கைஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்களேன், இதுக்கிட்ட பேர் நான் கேட்டேன், நான் மறந்துட்டேன், சொன்னாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ராஜஸ்தானோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லலாம். கைஸ், என்னோடய ஷூவோ பெருசாக இருக்குது, ஸ்டெப்ஸோ பெருசாக இருக்குது. சின்ன பசங்களே ஏறி முன்னாடி போயின்னுக்கிறாங்க பாருங்கள். என்னால் இப்போ நடக்கவே முடியல. ஃபுல் டயர்டாயிட்டு மூச்சு வாகுது. எல்லார் கையிலையும் ஒரு வாட்டர் பாட்டில் கைஸ், ஏன்னா அந்த வெயிலுக்கு. உள்ளே வந்துட்டோம் பாருங்கள். எவ்வளோ பேர் ரஷ்ஷாக, எப்போவுமே ரஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் போனது வந்து தசரா ஹாலிடேஸ், ஸோ கொஞ்சம் ரஷ் அதிகமாகவே இருந்துச்சு. இது மேலே கடை எதுவுமே கிடையாது, நம்ம ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாது. நிறைய கைடெல்லாம் இருந்தாங்க கைஸ். அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே சுத்தமாக புரியல. அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க ராஜஸ்தானியில் கம்ப்ளீட்டாக ஹிந்தி அதில் சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டெல்லாம் பண்ணுறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து எவ்வளோ பேர் பண்ணுறாங்கனாக்கா வந்து நிறைய கப்பல்ஸை நான் பார்த்தேன் கைஸ். அதுக்கு இங்கே பர்மிஷன் இருக்கா இல்லை அதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணுமான்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நான் பார்த்த வரைக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு 10 கப்பல்ஸ் இருந்தாங்க அங்கே. அப்புறம் நம்ம கீழேருந்து மேலே வந்தால் இந்த மாதிரி தெரியும். அங்கே ஒரு லேக் ஒரு இருக்குது, அப்படியே ஒரு மவுண்டன் பாருங்கள். ஃபாரினர்ஸ் எல்லா ஊருக்கார் நான் அதிகமாக பார்த்துருந்தேன் அப்படின்னா சவுத் இந்தியாவில் பெங்களூரியும் ஜாஸ்தி இருக்குது கைஸ். ஒரு வாட்டி ப்ரீ வெட்டிங் ஷூட் ராஜஸ்தானில் இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து பண்ணி பாருங்கள், வேறு லெவல். இங்கே பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட்லலாம் ப்ரீ வெட் ஷூட் பண்ணால் சூப்பராக வரும். இது பின்னாடி பாருங்களேன், அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜாங்க பண்ணது இல்லையா, அதை இவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் எவ்வளோ க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கைஸ், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது. பாருங்க, அங்கே ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் கப்பல் சுற்றி எங்கே பாரு மேக்ஸிமம் பாருங்க, இவங்களாம் வந்து ஃபாரினர்ஸ். மேலேருந்து பார்க்குறதுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனா நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கும் போது செல்ஃபி எடுக்கும் போது அவங்களோட மொபைல் கீழே விழுந்துருக்கு. இது நிறைய பேர் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. மொபைல் கீழே விழுந்து அவ்வளோதான், உடஞ்சிடும்.
இதை ஹைட் இதை பார்த்து அவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் ஸ்லிப்பாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பிளேசஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதோ அவ்வளோ டேஞ்சர். ஏன்னா இந்த கார்னர் எட்ஜ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லை, பழைய சவர் இல்லையா, அதெல்லாம் நிறைய ஸ்லிப்பாக கீழே விழுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்க வந்து டிப்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட செல்ஃபி எடுக்கணுன்னாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இது உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மிரரில் இன்டீரியர் பண்ண ஒரு வால். இதெல்லாம் வந்து மிரரில் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நீங்கள் ராஜஸ்தானில் வந்தால் மட்டும் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக உணருவீங்க. இந்த பாக்ஸ் லைக் இங்கே ஒரு ஸ்கொயராக வந்து உங்களுக்கு மிரர் தெரிய பாருங்கள். அந்த மிரரில் வந்து நீங்கள் இப்படி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா, எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உள்ள இருக்கிற மாதிரி எடிட் பண்ணால் கூட அந்த பியூட்டி கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பிக்சர். இந்த இதில் அதுதான் ஒரு ஸ்பெஷல். ப்ளஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் டூர் போகணும் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் இது தான். ராஜஸ்தான் பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ இங்கே இருக்கிற டூர் கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பார்ப்போம். கைடு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அப்புறம் இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் அதை கேட்டுட்டு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு நானே அப்படியே போய் எல்லாம் சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் ஆக்சுவலி வந்து தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி இருக்குது இது. பட் அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு அப்படி லைட்டாக தெரியுது. கைஸ் பி ரெடி. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். வீடியோ வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதுக்கு நான் கேரண்டி. பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம போகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக குகை அந்த மாதிரி இருக்க போது பாருங்கள். இப்போ தான் இதுதான் என்ட்ரியே. இன்னும் உள்ளே போய் லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லா பக்கமும் வாசல் இருக்குது. எனக்கு சேலஞ்சாக வந்து ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு நீங்கள் வர முடியாது சார், டைமுக்கு வர முடியாது, லேட்டாக பாருங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லை அதை நான் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு பையனை சப்போர்ட்டுக்கு கூட்டின்னு போனேன். ஏன்னா எனக்கு உண்மையிலே பயம். ஒரு ராஜஸ்தானி ஹிந்தி பையன், அவர் வந்து எனக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க சார். நானும் ஆக்சுவலி அந்த பையனும் ஃபஸ்ட் டைம் தான், பட் எனக்கு கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் கூட்டின்னு போனேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக ராணியெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம். ராஜாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆப்போசிட்டில் இருக்குது, அது க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இதை விட மேலே போகிறோம். அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டெப்பை பாருங்கள். இது ஏறுறதுக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப்பு. ஒரு காலம் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்டெப். இதுக்கு மேலே போனால் எனக்கு மூச்சு வாங்குது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது அப் அண்ட் டவுன் ஸ்டெப்பு கீழே. இது பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக குகை. இந்த மாதிரி இடத்துல நம்ம இறங்கி ஏறுறதுனால இது வந்து என்னென்னு தெரியல கைஸ். பட் இது வந்து பாத்ரூம் கிடையாது, வாஷ்ரூம் கிடையாது. அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ்லேருந்து பார்த்தாக்கா அந்த ஊரே தெரியுது அந்த அளவுக்கு. இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சீக்ரெட் ரூமுன்னு இருக்கும் இல்லைங்களா, ராஜாவோட சீக்ரெட் ரூமுன்னு, அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக இது இருக்குது. இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்டெப்பா? இன்சைட் எங்கள் குகை மாதிரி இருக்குது. Bro, it's very dangerous, bro. Yeah. Slowly. Oh, it's like a blue mountain. Wow. What is this, bro? Full psych. Bro, can you see here? Yeah, queens. Yeah. Let's go. ஓகே கைஸ், இது வந்து ஆக்சுவலி இது வந்து ராணியோட ரூம் அறைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபிலிம்லலாம் பார்த்துக்குவீங்க. குவீனோட ஜன்னல் இதுதான். Yeah, bro, what is inside? Oh. Look at the room, huh? Wow. See? This is also window.
Actually, this is supposed to be a room. Oh. But that's Bro, can you see this? Can you come here? Oh my god. we'll have to go back. என்ன ப்ரோ இது? யா. Way back is dangerous. ஓ ஸ்டெப். இங்க ப்ரோ ஸ்டெப் எப்படி இருக்குது? If you misstep, you know. யா. Your head is also gone and எஸ். you're also gone. Slowly. You have to push up. அப்பா. There are more places out here. What is this? This is like this rooms and windows again. Oh. Smaller, Yeah. generate things that they want stables. Bro, can you see here? See this window something different. This is again window. We sit Yeah. in it. Okay. There's a passage right here. I guess this is a temple. எஸ் ப்ரோ கைஸ் இது வந்து ஒரு பூஜை அறை மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ போக போக வந்துட்டே இருக்கு. ஸோ Oh my god, look at this door. Look at this door. இங்கே பாருங்க கைஸ். Such Super door. a pattern. Bro, can you see this one? See this? What is this, bro? Bro, this is like, think like washroom something. Feel. There it is. வலியை மறந்துட்டுமே. Opening here. வலியை மறந்துட்டு நான் எப்படி போ Upstairs. There was like some stairs going up there. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல கைஸ். ஸோ இது ப்ரோ வேற வழியும் Chalo. இந்த பிரதரை கூப்பிட்டுன்னு போனது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்குள்ளே போயிடுவோமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுமே அப்படின்ற ஒரு பயம். பசங்களும் எங்கெங்கேயோ வழி காமிக்கிறாங்க இப்படி அப்படின்னு எல்லாரும் கன்ஃபியூஷனில் இருக்கிறோம். இப்போ எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரி பிளேஸ் தான் கிடைக்குது. கீழே போனால் மேலே வரும், மேலே போனால் கீழே, இப்படி தான் கைஸ் ஆகிட்டு இருக்குது. எப்படி தப்பிக்கிட்டுன்னு தெரியல. ஆனாலும் ஒரு ஹோப். கைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்படியே வழி கண்டுபிடிச்சி வந்துட்டோம் கைஸ். கீழே வந்தாச்சு. ஒரு ½ அன் ஹவர் தேடிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ கன்ஃபியூஷனாக கட்டியிருந்தாங்க அது. ஏன்னா அந்த காலத்தில் லைக் கிங்டம் பீரியடில் வந்து ஸோ யாராவது உள்ளே வந்தால் ராணி அட்டாக் பண்ணவோ ராஜாவோ அட்டாக் பண்ணவோ வந்தால் மேபி கன்ஃபியூஸாக இருக்கிறது அந்த மாதிரி கட்டியிருக்கணும். நான் உள்ளே போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வரை தேடிட்டு இருந்தேன் எப்படி வெளியே போகிறதுன்ட்டு. வேறு யாராவது கேட்டால் அவங்களும் லைக் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. பட் இட்ஸ் வெரி டஃப். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் கைஸ். பட் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஓகே வி கோ டு நெக்ஸ்ட் பிளேஸ். இதான் வந்து உலகத்திலே பெரிய கடாய். அதுக்கு அந்த காலத்துலலாம் இதில் தான் குக் பண்ணுவாங்க. ராஜா இருக்கிற காலத்துலலாம் ஒரே டைம் 100 பேர் 200 பேர் குக் பண்ணுவாங்க. கரண்டி மூடியெல்லாம் அந்த காலத்தில் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கிரேட். இவ்வளோ பெரிய கடாயை எங்கேயாவது பார்த்தது உண்டா ஒரு ஆனர்? அதுதான் இருந்துச்சு. ஓகே கைஸ் ஃபைனலாக நம்ம எல்லாத்துக்கும் முடிச்சு வந்துட்டோம். Thank you so much for watching my video guys. Meet you next video. See you. Bye.